வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான வெக்டர் அல்ஜிப்ராங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 10.2ல் 16th கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 16th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற வெக்டாருக்கு மிட் பாயிண்ட் அதோட பொசிஷன் வெக்டர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது PQன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற வெக்டார். ஓகே, வெக்டார் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டைரக்ஷன். ஸோ இந்த வெக்டாருக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆரோட பொசிஷன் வெக்டர், அதாவது இதுதான் O அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா OP OQ OR. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த OR வெக்டார் தான். ஓகேவா, இதான் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த OP இது OR இது OQ. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த OR வெக்டர், அதாவது ஆரோட பொசிஷன் வெக்டர் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பொசிஷன் வெக்டருக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது A + B/2, அதாவது M + N/2 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து OP + OQ / 2. இப்போ மேலே வந்து 2 வெக்டார்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இந்த I காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணால் 2 + 4 6I + 3 + 1 4J ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே 4 இது -2 மைனஸ் பண்ணிக்கணும். 4 - 2 2 K வெக்டார் / 2. ஓகே, இப்போது இது எல்லாத்துலேருந்து நம்ம வந்து 2 வெளியில் எடுத்துடலாம். 3I + 2J + K / 2. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் த மிட் பாயிண்ட் R, அதாவது OR வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3I + 2J + K. ஸோ இதான் வந்து 16th கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 17. ஸோ 17th கொஷினில் வந்து ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCன்னு சொல்லிட்டு 3 வெக்டார். இந்த வெக்டார் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கும் போது நம்ம வந்து ABC இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது வந்து OA வெக்டார், இது OB வெக்டார், இதை OC வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா AB AC BC இது 3க்கும் நம்ம வந்து வெக்டார் பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், AB வெக்டர் இந்த சைடு இருக்குல்ல AB, அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும். அதுக்காக AB வெக்டர் தட் இஸ் OB - OA. OB என்னது 2I - J + K - OA. 3I - 4J - 4K. Okay, this is equal to 2I - J + K - 3I minus into minus plus 4J minus into minus plus 4K. இப்போது 2I இருக்குது -3I இருக்குது, -I -J + 4J + 3J K 4K 5K. ஓகே, இதான் வந்து AB வெக்டார். நெக்ஸ்ட்டு இதோட மேக்னிடியூட் தட் இஸ் AB வெக்டாரோடைய மேக்னிடியூட் √(-1 the whole square 3 square 5 square. Okay, this is equal to 1 + 9 + 25, that is √35. ஸோ இந்த ஏபியோட மேக்னிடியூட் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √35 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏசிக்கு கண்டுபிடிக்கலாம். இது மேக்னிடியூட் ஆஃப் AB வெக்டார். நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது AC வெக்டார். AC வெக்டார் அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா படி OC - OA அப்படின்னு எழுதுவோம். OC என்னது
I minus 3j minus 5k minus OA 3I minus 4j minus 4k. Okay, this is equal to I minus 3j minus 5k. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 3i minus into minus plus 4j minus into minus plus 4k வெக்டர். இப்போ i பார்த்திங்கன்னா i இருக்கு மைனஸ் 3, அதாவது 1 மைனஸ் 3, இப்போ மைனஸ் 2i வெக்டர். j பார்த்திங்கன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் j minus 5 plus 4 minus k. இப்போ magnitude of AC root of இங்கே minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 1 இருக்குது ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கேயும் minus 1 ஸ்கொயர் பண்ணால் 1 which is equal to root of 6. இப்போ இங்கே இந்த இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா root 6. ஒரு வேல்யூ வந்து நமக்கு root 35, இன்னொரு வேல்யூ வந்து root 6 வருது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது BC. OC வெக்டர் வந்து என்னென்னா I minus 3j minus 5k minus OB வெக்டர் வந்து 2i minus j plus k. This is equal to I minus 3j minus 5k minus 2i minus into minus plus j plus into minus minus k. இப்போ plus I minus 2 இல்லையா, அப்போ minus I வெக்டர் minus 3 plus 1 minus 2 minus 5 minus 1 minus 6. இது BC வெக்டர். நமக்கு தேவை வந்து அதோட மேக்னிடியூடு தான் வேணும் இல்லையா. ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் பண்ணால் 1, minus 2 ஸ்கொயர் பண்ணால் 4, minus 6 ஸ்கொயர் பண்ணால் 36. that is root of இது ஒரு 40, 41. ஓகே, இப்போ வந்து பிசியா, பிசி வந்து பாருங்கள் ரூட் ஆஃப் 41 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இது வந்து ரூட் 35, ரூட் 6, இது ரூட் 41. இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த 41 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 35 + 6ன்னு எழுதிக்கலாமா. அப்போது 41 ஈக்குவல் டு 35 + 6. 41ங்கிறது என்னது, BC ஸ்கொயர். 35 வந்து AB ஸ்கொயர். அதே போல் 6ங்கிறது வந்து AC ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட ஸ்கொயரு ப்ளஸ் அட்ஜசன்ட். அதாவது இது என்ன தியரம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நமக்கு கொடுத்துருந்த அந்த 3 வெக்டார்ஸுமே வந்து என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதோட 17th கொஷினுக்கு ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 18. அது வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து 1 வேர்ட் கொஷின் தான் 18 19. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஆன்சர் வந்து பார்க்கலாம். 18th கொஷினில் என்னென்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு சின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷனில் எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் படி ஏபி ப்ளஸ் பிசியா ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதலாம். ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னாவே நம்ம வந்து ஏசின்னு எழுதலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஏசி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இது ஏசி வெக்டார், இது சிஏ வெக்டார், சரியா. அப்போது ஏசி இது சிஏ அப்படிங்கிறத வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா -1 சேரும். அப்போ என்ன ஆகிடுது, ஏசி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 வெக்டார் தான். அப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். நம்மளை வந்து எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 0 வெக்டார் வருமானு சொல்லி அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது திரும்பவும் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி இருக்குது. ஏபி ப்ளஸ் பிசிக்கு பதில் என்ன எழுதலாம், ஏசி எழுதிக்கலாம். இங்கே இன்னொரு ஏசி இருக்குது. ஏசி மைனஸ் ஏசி 0 வெக்டார் தான். ஸோ இந்த கண்டிஷனும் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளோட 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி
plus BC minus CA is equal to 0 vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் நம்ம இங்கே AB ப்ளஸ் பிசிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஏசி போடலாம். இங்கே மைனஸ் சிஏன்னு இருக்குது. அப்போது நீங்கள் ஏசிக்கு மாற்றினீங்கன்னா இன்னொரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏசி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2AC வெக்டர். ஸோ நமக்கு இங்கே வந்து 0 வெக்டருங்கிறது தப்பு, 2AC வெக்டர் தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் வந்து ராங்கான ஆன்சர். நம்ம வந்து இன்னொன்று இந்த டி இருக்குல்லையே, அதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி மைனஸ் சிபி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஏபி போட்டுடலாம். இங்கே மைனஸ் சிபி, அதாவது சிலேருந்து பிக்கு வரும்போது மைனஸ் அப்படின்னா பிலேருந்து சிக்கு போகும்போது ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அகெயின் ஏபி ப்ளஸ் பிசிக்கு பதிலாக ஏசி போட்டுக்கலாம். அதே போல் சிஏக்கு பதிலாக மைனஸ் ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து நாட் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் 18th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுமே வந்து கொலினியர் வெக்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா ஏ வெக்டார். இப்போது 2 வெக்டார்ஸ் வந்து கொலினியராக இருக்குனாவே கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து இன்னொன்றதோட ப்ராடக்டாக தான் இருக்கும், ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ இது வந்து கரெக்டான கண்டிஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி வெக்டார். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும் இல்லையா. அப்போ இதுவும் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்கள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். காம்போனன்ட்ஸ் ஆஃப் A vector and B vector are not proportional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. are not proportional. கண்டிப்பாக கொலினியராக இருந்ததுன்னா A வெக்டார் B வெக்டார் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்னா ப்ரப்போர்ஷனலாக தான் இருக்கும். இங்கே வந்து நாட் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே நமக்கு இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு டி. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஹாவ் சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து கொலினியர் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் சேம் டைரக்ஷன் பட் வித் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் டியும் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ இந்த 19th கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் 10.3யும் நம்ம வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.